friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக நீட் கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா? ரெகுலரா அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இன்னமும் நீங்க நம்மளை ஃபாலோ பண்ணனும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிருங்க. நாம போடக்கூடிய மெட்டீரியல்ஸ், நாம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே வந்து நம்ம MBBS அப்ராட் நீட் 2024 எலிஜிபிள் மார்க்கை வச்சு நம்ம என்னாச்சு பாத்தீங்கன்னா போடலாம். அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இங்க BDS படிக்கிற செலவையும் நம்ம என்ன பாத்தீங்கன்னா MBBS படிச்சு வந்துடலாம். மந்த்லி பே பண்ற மாதிரி கூட காலேஜஸ் வந்து இருக்கு. அப்படி அப்டேட்ஸ் எதுவும் வேணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங், சரியா, தமிழ்நாடு கவுன்சிலிங் அதாவது நீட் 2024 அப்ளை பண்ணவங்கள செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட்க்கு லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. சரியா? அந்த டவுட்ஸை நம்ம என்னாச்சு பாத்தீங்கன்னா கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். சரியா? அதனால கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்டா நீங்க அதாவது கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட டவுட்ஸ் என்னன்னு பார்த்தா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டே வேகன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எப்ப சார் கிடைக்கும்? ஏன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நேம் லிஸ்ட்ல என்னோட நேம் இருக்கு. சரியா? ஆனா நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை. நான் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஸ்டே வேகன்சி நான் வந்து போட்டிருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அதிகமா இருந்துச்சு. சரியா? அப்ப அதுவும் சேர்த்து இதோட வந்து ரீஃபண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்டீங்க. அதுவும் சேர்ந்து இதோட ரீஃபண்ட் ஆயிடும். சரியா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணவே இல்லை, ஆனா கவர்மெண்ட் கோட்டா தான் அப்ளை பண்ணோம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஸ்டே வேகன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 lakh கிட்ட நம்ம பே பண்ண மாதிரி இருந்துச்சு. சரியா? அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்துருமா, அதுக்கு தனியா நேம் லிஸ்ட் வருமான்னு சொல்லி என்னாச்சு வந்து கேட்டிருந்தீங்க. கிடையாது, இதோட சேர்ந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னா, இந்த நீட் ரீஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எப்படி ரீஃபண்ட் ஆகும்? அதாவது நான் வந்து பே பண்ண அக்கௌண்ட்ல தான் எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆகுமா, இல்ல வந்து திரும்ப ஏதாவது அப்டேட் வந்து கேட்பாங்களா, நான் திரும்ப நாங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து ஏதாவது கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய பேர் டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. சரியா? நீங்க எந்த அக்கௌண்ட்ல வந்து பே பண்ணீங்களோ, எந்த அக்கௌண்ட்ல வந்து நீங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து திரும்ப ரீஃபண்ட் ஆகும். இது வரைக்கும் அதுதான் ரூல்ஸ். சரியா? அதாவது என்ன நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா நிறைய பேர் வந்து நெட் சென்டர்ல போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணிருக்கீங்க. சரியா? அவங்களோட அக்கௌண்ட் மூலியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி சார் நாங்க தெரிஞ்சுக்கிறது அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி தானே சொல்ல முடியும்? அப்ப நாங்க வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடி இருக்கு பாத்தீங்களா, அந்த மெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து உங்களுக்கு வரும். சரியா? அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பயே அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். நீங்க உங்களோட மெயில் வந்து நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. சரியா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களோட நீட் எக்ஸாமுக்கு நீங்க எந்த போன் நம்பரை வச்சு நீங்க அப்டேட் கொடுத்தீங்களோ அந்த OTP வரும் பாத்தீங்களா, அந்த போன் நம்பருக்கும் உங்களுக்கு ஒரு அப்டேட் வரும். சரியா? அதனால இந்த மாதிரி ஒண்ணு மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட் வந்து சேரும், இல்லைன்னா போன் நம்பருக்கு உங்களோட அப்டேட் வந்து சேரும். சரியா? ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது. அதனால நீங்க நெட் சென்டர் மூலியமா நீங்க பே பண்ணியிருந்தாலும் இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பாருங்க, எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருச்சு, இல்ல எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு, உங்க அக்கௌண்ட்டுக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு, உங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க, அமௌண்ட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி நீங்க அமௌண்ட் போய் வாங்கிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு அப்படின்னா நெட் சென்டர்ல நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை பத்தி சொல்றோம். நீங்க இண்டிவிஜுவலா பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து நிறைய பேர் கேட்ட டவுட். கண்டிப்பா இது மூலமா அந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.